இன்னைக்கு பார்க்கறது சின்ன மருமகள் சீரியலோட கதைங்க. தமிழ் பெட்ரூம்ல உட்காந்துட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரத்துல சேது வராரு. சேது வந்து, "என்ன தமிழு யோசிச்சுக்கிட்டே இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. தமிழ் சொல்றாங்க, "நான் தாமரைய பத்தி தாங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அவள நெனச்சாவே கவலையா இருக்குதுங்க." அப்படின்னு சொல்றாங்க. "ஏன் கவலையா இருக்குது?" அப்படின்னா, "அவ வாழ்க்கையே தொலைச்சிட்டு நிக்கிறாங்க. அத நெனச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க." அப்படின்னு தமிழ் சொல்றாங்க. சேது சொல்றாரு, "அதுக்கு என்ன தமிழ் பண்ண முடியும்? அவ தலையெழுத்து அது மாதிரி. அதுக்கு நம்ப ஒண்ணும் செய்ய முடியாதுல்ல. அடுத்தவங்க கவலையெல்லாம் விடு. நம்ப கதைய நெனச்சா நம்ப கவலைய பார்ப்போம்." அப்படின்னு சேது சொல்றாரு. அதுக்கு தமிழ் கேட்குறாங்க, "என்னங்க கவலை உங்களுக்கு? நம்ப கதையில என்னங்க கவலை இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "இல்ல, எல்லார் வீட்லயும் எல்லா பொண்டாட்டிங்களும் அவங்க வீட்டுக்காரங்கள பார்த்து ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூன்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க எங்க? நான் தான் உன்ன பார்த்து ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூன்னு சொல்றேன். ஆனா நீ எனக்கு சொல்லவே மாட்டேங்கின்ற." அப்படின்ட்டு சேது சொல்றாருங்க. அதுக்கு தமிழ் ஒரே சிரிப்போடு சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. உடனே வந்து, "இப்ப கூட பாரு, நான் இத்தனை முறை கேட்குறேனே, நீ எங்கன்னா எனக்கு ஐ லவ் யூ சொல்றியா? போ." அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு போயிடுறாருங்க அவரு. தாமரைய கல்யாணம் பண்ண புது மாப்பிள்ள, தாமரைய தங்க வைக்கிறதுக்கு ஒரு வீடு ஒண்ணு பார்த்து தாமரைய வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. "தாமரை, இதுதான் நீ தங்க போற வீடு. இதுதான் உனக்கு கோட்டை, மாளிகை, வசந்தம் எல்லாமே இதுதான்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாருங்க. உடனே வந்து தாமரை கேட்குறாங்க, "இந்த வீடா? ஐய்யய்யோ!" அப்படின்றாங்க. "ஏன் என்ன அப்படின்னா, நான் எவ்வளோ பெரிய வீட்ல இருந்தேன் தெரியுமா? என்னை போயிட்டு இந்த வீட்ல கொண்டு வந்து வச்சிருக்கியே." அப்படின்னு சொல்லிட்டு தாமரையும் அவங்க அம்மாவும் கத்துறாங்கங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் தாமரை? நீ ஒழுங்கா இருந்தீன்னா, நீ அந்த பெரிய வீட்லயே இருந்திருக்கலாம். நீ என்ன கல்யாணம் பண்ணதுனால இந்த வீட்ல தான் நீ இருக்க முடியும்." அப்படின்னு சொல்லிட்டு தாமரை புது வீட்டுக்காரர் சொல்றாருங்க. தாமரை வீட்டுக்காரர் சொன்னதும் உடனே தாமரைக்கு கோவமா இருக்கு. "என்னடா இது, நம்ம என்ன பண்றதுன்னு தெரியலையே." அப்படின்னு யோசிக்கிறாங்க. யோசிக்கும்போது, "ரெடியா இரு தாமரை, அடுத்தது நம்ம முதலிரவு கொண்டாடலாம்." அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிடுறாருங்க. தமிழ வீட்ட விட்டு தெறத்துறா மாரி ஒரு காட்சிங்க. சேது வந்து எல்லாம் பேக்கெல்லாம் எடுத்துட்டு வந்து தமிழ தர தரன்னு இழுத்துன்னு வந்து வெளியில தொரத்தி, "இந்த வீட்ட விட்டு போ. இவள இனிமே வீட்டுக்குள்ள சேர்க்கக்கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்றாரு. சேது சொல்றப்ப என்ன நடந்துச்சு எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியமா இருக்குது பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும். எதுக்குன்னே தெரியலன்னு. அப்புறம் பார்த்தாக்கா தெரியுதுங்க, சேது அது மாதிரி வீட்ட விட்டு தெறத்துறா மாரி ஒரு கனவு கண்டிருக்கிறாருங்க. கனவு கண்டு முழிச்சு நின்னுட்டு, "ஐயோ! அப்பா ஐயனாரப்பா, இதெல்லாம் நடக்கக்கூடாது. இது பொய்யா இருக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு சாமிய வேண்டுறாரு. வேண்டிட்டே இருக்கும்போது உடனே தமிழ் முழிச்சுக்கிறாங்க. "என்னங்க தூங்கலையா நீங்க? என்ன முழிச்சுக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்குறாங்க. தமிழ் கேட்கும்போது சேது சொல்றாரு, "இல்லம்மா, கரண்ட் இல்லம்மா, காத்து வரலம்மா. அதனால தாம்மா எனக்கு தூக்கம் வரல. வேற ஒண்ணும் இல்ல. நீயும் படுத்து தூங்கு." அப்படின்னு சொல்லிட்டு அவரு மார்போட அணைச்சு தமிழ தூங்க வச்சுக்கிறாரு. தமிழும் தூங்குறாங்க. அதுக்கப்புறமா வந்து